இப்பதான் நிறைவா இருக்கு. அம்மா குடிச்சிட்டீங்களா இல்லையா? நீ கொடுத்த பால ஃபுல்லா குடிச்சு முடிச்சிட்ட. கிளாஸே காலியா இருக்கு. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா. சரி, நான் உன்னை ரூம் வரைக்கும் கொண்டு வந்து விடட்டுமா பார்வதி? வா. ஐயோ அம்மா வேண்டாம்மா. பட்டம்மாக்காவை கூப்பிட்டா அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போக போறாங்க. நீங்க முதல்ல தூங்குங்கம்மா. உங்களை தூங்க வச்சுட்டு நான் அப்புறமா போறேன். பார்வதி, எப்போ உனக்கு கண் பார்வை திரும்ப வருதோ அன்னைக்குதான் நான் நிம்மதியா தூங்குவேன். அது வரைக்கும் என்னோட இந்த 2 கண்களும் மூடுமே தவிர மனசு நிம்மதியா தூங்காது. சரி வா, நான் உன்னை கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம்மா. நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன். நான் உங்களை தூங்க வச்சுட்டு மெதுவா போய்க்கிறேன். பார்வதி, சொன்னா கேளு. நீ எப்படி இங்க இருந்து தனியா போவ? இல்லம்மா, நீங்க முதல்ல தூங்குங்க. நான் அப்புறமா பட்டம்மாவை கூட்டிட்டு போய்க்கிறேன். சொன்னா கேட்க மாட்டியா பார்வதி? நீங்க நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? படுங்க. பார்வதி, இதெல்லாம் வேண்டாம் பார்வதி. எனக்காக தானே நீங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு எவ்வளவு கால் வலிக்கும். கண்ணை மூடு. அம்மா என்னாச்சு? தண்ணி ஏதாவது வேணுமா? இல்ல, ஒண்ணு இல்ல பார்வதி. அம்மா, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு பார்வதி. டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. என்ன ட்ரீட்மெண்ட்? அது இருக்கட்டும், நீ ஏன் நிக்கிற? வா, வந்து உட்காரு. வா. வேணாம் மாமா. அம்மாவோட குரலை கேக்குற வரைக்கும் எனக்கு கைய ஓடாது, கால ஓடாது. ஐயோ ஆண்டவா, அக்கா ஐசியூ வார்டுல இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. இவள நிக்க வச்சு கைய பிடிச்சு உபசரணை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களதான் தள்ளி போங்க போங்க. அப்படி அக்கா. ஆண்டி கொஞ்சம் நகருங்க. ஐயோ, என்ன நிம்மதியா பார்த்து அழ கூட விட மாட்டாங்களே. எங்க அக்காக்கு என்ன ஆச்சோ தெரியலையே. கடவுளே, அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த நிலைமையில என்னால அவங்கள பார்க்க கூட முடியலையே. நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இந்த நிலைமை? இப்படியாவது எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துரு. இவளே கத்திய வாங்கி ஆபரேஷன் பண்ணிடுவா போல இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களண்டி. அழுது டாக்டர் மனச மாத்தி எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வந்துடுவீங்க போல இருக்கு. நானே அகிலா போயிட்டாங்க அப்படிங்கிற நல்ல செய்தியை எப்ப சொல்லுவாங்கன்னு காத்திருக்கேன். அழுதுகிட்டு இல்ல, என்னால இங்க நிக்க முடியல அக்கா.
சொல்லுங்க ஆண்டி. என்ன சொல்றது, சுக்கிர திசை என் பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நந்தினி. நான் போட்ட பிளான் எல்லாம் பக்காவா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சே. உங்க குரல்ல தெரியற சந்தோஷத்தை பார்த்தா அந்த அகிலா வீட்ல கதறல் சத்தம் கேட்கும் போலயே. கேட்காம நான் போட்ட பிளான் படி கண் பார்வை இல்லாத பார்வதி கையால அகிலாவுக்கு விஷம் கலந்த பாலை குடுக்க வச்சிட்டனே. பாவம், அகிலாவை பாக்குறதுக்கே ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. மத்தவங்க வாயில நுரத்தல்ல வைக்கிறவளுக்கு இப்ப அவ வாயிலேயே நுரத்தள்ளி போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. எஸ், சூப்பர் ஆண்டி. ஆண்டி, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. இரு மொத்த நன்றியும் இப்பவே சொல்லிடாத. முதல்ல பிளான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்னா சேர்ந்து சக்சஸ் பார்ட்டி கொண்டாடலாம். ஓகே ஆண்டி. அம்மா முண்டக்கண்ணி தாயி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே களத்துல இறங்கி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன். இதுல அகில ஒரேடியா போய் சேரணும். நான் அந்த இடத்துக்கு வரணும். பார்த்து பண்ணு. டாக்டர் டாக்டர் அம்மாக்கு எப்படி இருக்கு? உள்ள பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சீஃப் டாக்டர் வந்து சொல்லுவாரு. ஓகே கொடுங்க டாக்டர். ஓகே ப்ரோ நீ போய் வாங்கிட்டு வா. பாத்துங்க. டாக்டர் டாக்டர், அக்கா எப்படி இருக்காங்க? டாக்டர் அம்மாக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க குடிச்ச பால்ல ரொம்ப மோசமான விஷத்தை கலந்திருக்காங்க. விஷமா? ஐயோ, ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? அம்மா குடிச்ச பால்ல விஷமா? ஆமா மேடம். கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, விஷம் ரொம்ப மோசமா இருந்ததுனாலதான் ஆன்டிபயோட்டிக் கொடுக்க டைம் ஆயிடுச்சு. டாக்டர் டாக்டர், எங்க அக்காக்கு ஒண்ணும் ஆகாதுல்ல? அவங்க நல்லா இருக்காங்களா? விஷம் குடிச்சு ரொம்ப நேரம் ஆனதுனால விஷம் அவங்க உடம்பு ஃபுல்லா பரவிடுச்சு. ஐயோ, ஐயோ. இருந்தாலும் நாங்க அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். இப்ப அவங்க அபாய கடத்தை தாண்டி கண்ணு முழிச்சிட்டாங்க. கண்ணு முழிச்சிட்டாளா? உட்காரு பார்வதி. வா. இல்ல பரவாயில்லம்மா. உட்காரு உட்காரு பார்வதி, உட்காரு. அம்மா சாப்பிட ஏதாவது கொண்டு வரட்டுமா? இப்ப எனக்கு வேண்டாம் பட்டமா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிங்கம்மா. பார்வதி, நான் தான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டேனே, அப்புறம் ஏன் நடந்ததையே நினைச்சிட்டே இருக்க? உங்களுக்கு ஏற்பட்ட ஆபத்து ஒண்ணு சாதாரண விஷயம் இல்லையேம்மா. எல்லாம் சரியா போச்சுன்னு மறந்து போறதுக்கு. உன் கையால பாலை கொடுத்த விஷயத்த நினைச்சு நீ இப்படி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல பார்வதி. ஒருவேளை தெரிஞ்சே உன் கையால நீ விஷத்தை கொடுத்தா கூட நான் சந்தோஷமா குடிப்பேன். ஐயோ அம்மா,
முறைச்சுக்கிட்டே இருக்கானுங்க. ஆதி, என்ன அக்காவை நல்லபடியா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சரி, இப்ப என்ன? எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் என்ன முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? பார்வதி அம்மா கொடுத்த பால்ல விஷம் கலந்தது நீங்க தானே? ஐயோ, பார்த்த மாதிரி கரெக்டா கேக்குறான். என்ன சித்தி முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. பால்ல விஷத்தை கலந்தது நீங்க தானே? நல்லா கேக்குறடா, நல்ல கேள்வி கேக்குற. இல்ல அண்ணனும் தம்பியும் என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல எந்த கெட்டது நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா இருப்பேனா? யோசிக்காம நேரா என்கிட்ட வந்து கேள்வி கேக்குறீங்க. ஏன் ஆதி, அக்காவுக்கு பாலை நானா கொண்டு போய் கொடுத்தேன்? உன் பொண்ணாட்டி தானே கொண்டு போய் கொடுத்தா? அப்ப உன் அன்னிக்கிட்ட போய் விசாரணை கமிஷன் வைக்க வேண்டியதானே? என்கிட்ட வந்து ஏன் கேள்வி கேக்குற? நீ உன் பொண்ணாட்டி கேட்க வேண்டியதானே? சாமர்த்தியமா பேசுறதா நினைக்காதீங்க. பார்வதியை பத்தி முதல்ல தப்பா பேசுறது நிறுத்துங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன், அம்மா கொடுத்த பால்ல விஷத்தை கலந்தது நீங்க தான். உங்களை தவிர இப்படி ஒரு கொடுமைய இந்த வீட்டுல யாருமே செய்ய துணிய மாட்டாங்க. எதுக்காக பண்ணீங்க? யாருக்காக பண்ணீங்க? சொல்லுங்க சித்தி. பதில் சொல்லுங்கன்றல்ல. உங்களை தானே கேக்குற, சொல்லுங்க. டேய், என்னடா நீங்க மாத்தி மாத்தி என் மேல பழி போட்டுக்கிட்டே இருக்கீங்க? சரி, நான் தான் பால்ல விஷத்தை கலந்தேன்னு இவ்ளோ கன்ஃபார்மா சொல்றீங்கல்ல, நான் விஷம் கலந்ததுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்கே, ஆதாரம் இருக்கே. நீங்க தான் பால்ல விஷத்தை கலந்தீங்கன்னு ஃபுல் எவிடன்ஸ் எங்க கிட்ட இருக்கு. எவிடன்ஸ் இருக்கா? அருண், நம்ம வீட்ல டாக்குமெண்ட்ஸ் காணாம போனதுக்கு அப்புறம் வீடு முழுக்க சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதனால நம்ம அதுல நேத்து என்ன நடந்ததுன்னு ஈஸியா பாத்துடலாம். அதை வச்சு பால்ல விஷத்தை கலந்தது யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அருண், சொல்லு bro. போய் லேப்டாப்பும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு ஹார்ட் டிஸ்க்கும் கொண்டு வா. இவ ஒருத்தி இன்னும் ஏன் எழவு இல்லைன்னு கேப்பா. ஹலோ, என்ன ஆண்டி, போனவனே குட் நியூஸ் சொல்ல நீங்களே கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். போன் பண்ணவே இல்ல. அதுக்காக தான் நானே உங்களுக்கு கால் பண்ணேன். போன விஷயம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இங்க ஏதாவது நியூஸ் குட்டா நடந்திருந்தா நானே தான் உனக்கு கால் பண்ணி சொல்லிருப்பேன்ல. வழக்கம் போல பிளான் சொதப்பல் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க ஆண்டி? என்ன நடந்தது? அகிலா உயிர் பொழைச்சிட்டா. நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உனக்கு பால்ல விஷத்தை கலந்தது பாரதி தானே அவகிட்ட சொல்லி அவளை நம்ப வைக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்ச நந்தினி. ஆனா அவ கடைசியா ஏன் கழுத்துல கைய வச்சுட்டா. ஆண்டி, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணும் பதறாத, பழக்கம் போல வார்னிங் பண்ணி விட்டுட்டா. சரி சரி, கவலைப்படாத. உன் கழுத்துல கைய வச்சு அந்த அகிலாவை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ நீலாம்பரி, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் இத பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளே கிடையாது. ஆனா இந்த அகிலாவும் பார்வதியும் இவ்ளோ நம்பிக்கையா ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்போடு இருக்கிறத பாக்கும்போதுதான் என் கழுத்தை நெரிச்சே போட்டுக்கலாம்னு தோணுது. மனஜா, உன் மேல யாருக்கும் சந்தேகம் வரலையே? அது எப்படி? இந்த வீட்டுலதான் 2 சிபிஐ ஆபீசர்ஸ் இருக்காங்களே, ஆதியும் அருணும். கரெக்டா மோப்பம் பிடிச்சி நேரா என் ரூமுக்கு வந்து நான் தான் பால்ல விஷத்தை கலந்துன்னு என்னென்னமோ சொல்லி நிரூபிக்க பார்த்தானுங்க. ஆண்டி, அப்ப நீங்க மாட்டிக்கிட்டீங்களா? என்ன கண்டுபிடிக்க அவனுங்க பாட்டம் வந்தாலும் நடக்காது. கடைசி வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரம் அது இதுன்னு என் மேல பழிய போடதான் பார்த்தானுங்க. அதெல்லாம் தான் நீ சாமர்த்தியமா டெலீட் பண்ணிருப்பீங்க. ஆமா நிலம்பரி, அதேதான். அதை விடு, இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. நான் போட்ட பிளான் தான் சொதப்பிடுச்சு. ஆனா
நீங்களாவது சரியா பிளான் போட்டு அகிலா பார்வதி இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை உடனே தூக்குங்க. சரிங்க ஆண்டி, கண்டிப்பா அவங்கள தூக்கிடலாம். நந்தினி, வனஜா போட்ட பிளான்ல இருந்து அந்த அகிலாண்டேஸ்வரி தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த நீலாம்பரி போட்ட பிளான்ல இருந்து அந்த பார்வதி தப்பிக்கவே கூடாது. ஜமீன் கூட்டமைப்பு தலைவி பதவிய அந்த பார்வதி கிட்ட இருந்து நம்ம பறிச்சே ஆகணும். அகிலா கிட்ட போட்ட சவால்ல நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆமாத்த, இப்போதைக்கு நம்ம அதுக்கான வேலைய பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த அகிலாண்டேஸ்வரி கதையும் முடிப்போம். நீ வேலாயுதத்துக்கு கால் பண்ணி நம்ம பிளான சொல்ல. அம்மா இங்கதான் இருக்காங்க, வா. அத்த இங்க பாருங்க அத்த. போட்டண்ணா அதான் பாத்துட்டு இருக்கேன்ல, பாருங்கண்ணா. அம்மா, பால் இந்தாங்கம்மா. பால் சாப்பிடுங்க. குடிச்சிட்டீங்களாம்மா? ஓ, குடிச்சிட்டேன் பார்வதி. சரி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன எதுக்குமா பால் கொண்டு வர சொன்னீங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் மனச பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் பார்வதி. உன் மனசுல இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சி உன்னை விட்டு போகணும்னு தான் பட்டம்மா கிட்ட சொல்லி பாலை உன் கையில கொடுத்து அனுப்ப சொன்னேன். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து கவனிச்சுட்டே தான் இருக்கேன் பார்வதி. நடந்ததே நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்க. அதுக்கப்புறம் எந்த சாப்பாடு எந்த தண்ணி நீ எடுத்துட்டு வந்தாலும் உன் மனசுல அது உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் உன்கிட்ட இருக்கிற அந்த ஒரு தயக்கத்தை போக்கடிக்கணுங்கிறதுக்காக தான் பார்வதி கிட்ட பாலை கொடுத்து அனுப்ப சொன்னேன். உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாருக்கும் அந்த உணர்வு வந்துடக்கூடாது. ஆமா, வந்துடக்கூடாது. உன்னை கொல்லணும்னு வேற யார் நினைக்க போறாங்க, என்ன தவிர. அதான் பார்வதி, ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி வீட்டுக்குள்ளேயும் பேசுவாங்க. அதான் இந்த விஷயத்துல அவங்க வாயை அடைக்கணுங்கிறதுக்காக தான் பாலை உன் கையால வாங்கி சாப்பிட்டேன். அடேங்கப்பா, என்ன பாசம். அப்புறம் பார்வதி, உன் கையால நீ என்ன கொடுத்தாலும் சரி, அது எனக்கு தேவாமிர்தம். சும்மா ஏன் நடந்ததே நினைச்சு குழப்பிக்கிட்டு இருக்க? சரிங்கம்மா. பார்வதி, மாமா,
என்ன பார்வதி இப்படி லைட் போடாம இருட்டுல உட்காந்துருக்க? ரூம் இருட்டா இருந்துச்சா? லைட் போட்டாலும் போடலனாலும் எனக்கு இந்த உலகமே இருட்ட தானே மாமா இருக்கும். சாரி பார்வதி. என்ன மாமா, எனக்கு எதுக்கு சாரி சொல்றீங்க? நாளைக்கு உனக்கு ஆபரேஷன் பார்வதி. இந்த இருட்டு இன்னியோட முடிய போகுது. ஆபரேஷனுக்கு அப்புறம் பார்வதிக்கு பார்வை திரும்ப கிடைச்சிடும். அப்ப நீ இந்த உலகத்தை பார்க்கலாம். இந்த வீடுதான் மாமா என்னோட கோவில். நீங்களும் அம்மாவும் தான் எனக்கு தெய்வம். எனக்கு உங்களை பார்த்தாலே போதும். பார்வதி சரி பார்வதி, நீங்க சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடுறேன். இப்ப நான் உனக்கு ஊட்டி விடுறேன், சாப்பிடு. சரியா? சரி மாமா. சரி, ஹலோ டாக்டர், நான் ஆதி பேசுறேன். ஓ, ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டீங்களா? நீங்க அங்கே இருங்க, நானும் அருணும் ஏர்போர்ட்ல வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம். ஹாஃப் ஹேண்ட் வயலட் கலர் ஷர்ட், பிளாக் பேண்ட் போட்டிருக்கீங்களா? ஹாஃப் பேண்ட் வயலட் கலர் ஷர்ட். ஜீரோல பேக் சைடு வெயிட் பண்றீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எங்கேயும் போகாம அங்கேயே வெயிட் பண்ணுங்க. நாங்க வந்துடுறோம். 00. ஓகே. அம்மா, நீங்க முன்னாடி போங்க, நாங்க ஏர்போர்ட் போயிட்டு டாக்டர் கூட்டு வந்துடுறோம். ஓகே ஆதி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? ஓகே. வா ஐஸ்வர்யா, Okay, போலாம். வா பாரு. போயிட்டு வாய்ஸ். பாரு. அருண் ப்ரோ, சித்தி இப்போ நைஸா நழுவாங்க பாரு. ஆமா ப்ரோ. நம்ம வேலையை பார்ப்போம். உட்காரு சரிம்மா. பார்வதி. பாத்துக்கோ ஐஸ்வர்யா. ஓகே ஆண்டி. போமா போ. நீ போய் விசாரிச்சு என்ன நடக்க போகுது? கண்ணு கொடுக்க வர கண்ணனை தான் தூக்க சொல்லியாச்சே. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இனி உன் மருமக காலம் பூரா ராஜ பார்வைதான். தயாரா இரு. மேடம், ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு மேம். டாக்டர் வந்த உடனே ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, வெயிட் பண்ணுங்க மேம். டாக்டர் இப்ப வந்துருவாரு. ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டாரு. பிக்கப் பண்றதுக்கு என் பசங்க போயிருக்காங்க. சரி, இப்போ டியூட்டி டாக்டர் எங்க? அவர் ரவுண்ட்ஸ்ல இருக்காரு மேம். இப்போ வந்துருவாரு. நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம். ஆண்டி, என்ன சொன்னாங்க டாக்டர்? ஆபரேஷனை நினைச்சு பயப்படாத பார்வதி. எல்லாம் நல்லபடியா நடக்கும். உனக்கு கண் பார்வை கண்டிப்பா திரும்ப வந்துரும். நம்பிக்கையா இரு, தைரியமா இரு. நீங்க பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்னமா பயம்? நான் தைரியமா தான் இருக்கேன். பார்வதி,
உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையோட இரு. இந்த நம்பிக்கைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு வரும். வெயிட் பண்ணுங்க. ஆளாளுக்கு ஃபீல் பண்றாங்க. நம்ம பங்குக்கு நாம ஏதாவது பண்ணி வைப்போம். பார்வதி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. மனுஷங்களால எதுவும் செய்ய முடியலனாலும் நீ நம்புற அந்த கடவுள் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டார். நல்லபடியா உன் பார்வை திரும்பி வந்துடும். ரொம்ப நன்றி வனஜாம்மா. இருக்கட்டும் இருக்கட்டும். அங்க டாக்டரை கடத்தினாங்களா இல்லையான்னு ஒண்ணும் தெரியலையே. இங்க அகிலா வேற இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருக்கா. ஒருவேளை பிளான் எதுவும் லீக் ஆயிருக்குமோ? இவனுங்களையும் இன்னும் காணோம். நந்தினி கிட்ட இருந்து போன் எதுவும் வரல. என்ன நடந்திருக்கும்? ஓ அப்படியா? நான் பாத்துக்கிறேன். இவகிட்டயே போட்டு வாங்கி பாப்போம். அக்கா, ஆதி இன்னும் வரவே இல்லையே. அவன்கிட்டயா போன்ல பேசிட்டு இருந்தீங்க? இல்ல. ஏன் கேக்குற வனஜா? இல்ல டாக்டரை பிக்கப் பண்றேன்னு போன ஆதியும் அருணும் டாக்டரை பிக்கப் பண்ணிட்டாங்களா? ஏர்போர்ட் போயிட்டாங்களா? இப்படி எதுவுமே தெரியலையே. பாவம், பார்வதி வேற இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டே இருக்கா. டாக்டர் வந்து அவளுக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி அவளுக்கு பார்வை வந்தா நம்ம எல்லாரையும் பாப்பால்ல, அதுக்காக தான் கேட்டேன். எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா நடக்கும். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத வனஜா. நீ அமைதியா நின்னா மட்டும் போதும். நர்ஸ், எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. டாக்டர் இப்ப வந்துருவாரு. ஹலோ டாக்டர். ஹலோ, இப்பதான் வந்தீங்களா மேடம்? நான் அங்க வந்திருந்தேன் உங்களை பாக்குறதுக்கு. ஓ, நான் ரவுண்ட்ஸ் போயிருந்தேன் மேடம். ஓகே. ஆபரேஷனுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு மேடம். டாக்டர் கண்ணன் வந்ததும் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டோன்ட் வரி. யா டாக்டர், தேங்க்யூ so மச். தேங்க்யூ. பார்வதி, உனக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடியும். கண்டிப்பா கண் பார்வை கிடைச்சிரும். நீ நம்பிக்கையா இரு. அடேங்கப்பா, ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் ஓவர் கான்பிடன்ஸ் தான். நம்புங்க நம்புங்க. நந்தினி கிட்ட இருந்து போன் பண்றா. ஒருவேளை கடத்திட்டாலோ? இதுங்கதான் அந்த பைத்தியமா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. சரி, பக்கத்துல வரட்டும், பாத்துக்கலாம். நாங்க சொல்றத நீ கேட்டு நடந்துக்கிட்டா எங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ சேஃபா இங்க இருந்து வெளியில போலாம். மொரண்டு புடிச்ச இங்க இருந்து உன்னோட டெட் பாடி மட்டும்தான் வெளியில போகும். கதம் கதம் தான், புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே, நான் உங்களுக்கு கண்டிப்பா கோஆபரேட் பண்றேன். ஆனா எனக்கு ஒரு ரைட்டிங் பேடு, ஒயிட் பேப்பர் அண்ட் பேனா இது வேணும். என்னத்த இது? இந்த ஆள் பேடு பேப்பர் பேனா எல்லாம் கேக்குறான். இவன் டாக்டரா இல்ல ரைட்டரா? பேடு பேப்பர் பேனான்னு இதுதானே கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? என்னத்த இவனை கடத்திருக்கோங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம பேசுறான். இவனை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கான். ஒருவேளை இவன் லூசா இருப்பானோ? ரொம்ப படிச்சவங்க சில நேரத்துல என்ன பண்றாங்கன்னு நமக்கு புரியாதா? சரி,
அவரு கேக்கறத கொடுப்போம். ஏய் மேடம் குட்ரா. சரிங்க மேடம். மேடம் நீ கேட்ட பேப்பர், பென், பேட். ஓகே. ஏய், நான் உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா? என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எந்திரிங்க. அத்தை, இவன் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கான். இவனை எங்கேயே கட்டி போட்டு வச்சுட்டு நம்ம போலாம். சரி, கிறுக்க வேண்டியதெல்லாம் கிறுக்கி முடி. டேய், இந்த ஆளை மறுபடியும் கட்டி போடுங்கடா. சரிங்க மேடம். என்ன ரெண்டு பேரும் நம்மளையே பாக்குறானுங்க? எந்த ஆபரேஷன் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது என் கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்க என்னால ஒன்னும் பண்ண முடியலையே. இந்த நந்தினி எப்படி டாக்டர் கோட்டை விட்டா? இந்த விஷயத்த முதல்ல நந்தினி கிட்ட சொல்லணும். அவளுக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா இவனுங்க என்னையே பாத்துட்டு இருக்கானுங்களே.